ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீடு வீடு ரொம்ப தூரத்துலேருந்து, முன்னாடி நிறைய இடம், நடந்து உள்ளே போகிறேன். உள்ளேருந்து ஒரு மனுஷன் வர்றாரு. அவருடைய தாடி இங்கே வரைக்கும் தாடி வளர்ந்துருக்கு. அவங்க பின்னாடியே ஒரு வயதான ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சோகமாக பழைய சேலையை கட்டிட்டு வந்தாங்க. அப்போது என்னை கூட்டிகிட்டு போனவர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு, பாஸ்டர் இவங்களுக்கு வயசு என்ன இருக்கும், உங்களால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 60க்கு மேலே 60க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியமாக சொன்னார், பாஸ்டர் 47 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, 47 இயர்ஸ். 47 வயசில் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் வெளியே பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான். இறந்த அந்த பையனை நினச்சி இறந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா தாடியும் வெட்டலை, முடியும் வெட்டலை. வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே வரலை. அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தி 2 பேரும் சோகமாகி அப்படியே சாகிற லெவலில் அந்த நிலைமையில் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் தாவீதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். தன்னுடைய பிள்ளை மரித்து போனது என்று கேள்விப்பட்ட உடனே, நான் பிள்ளையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. ஓகே, நீ என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? இறந்து போன குழந்தைக்காக நான் துக்கப்பட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாதுல்ல. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய வெற்றியோடு கடந்து போவோம். உங்கள் கையில் ஆண்டவர் பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் தர போகிறாரு. நீங்கள் செய்ய போகிறீங்க, ஆண்டவர் உங்களை அப்படி நிறுத்த போகிறாரு. நெகேமியாவினுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அந்த நெகேமியா தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமாய் இருந்தது இல்லை.